பிஜேபி சைலண்ட். அண்ணாமலை அவர்கள் சைலண்ட். அண்ணாமலை அவர்கள் இந்த முறை நான் போட்டி போடலை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ணாமலை கேட்கப்பட்ட தொகுதியிலும் கொடுக்கப்படலன்னு. ஆனால் எனக்கு ஒரு இதுனே, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் இந்த தொகுதி தான் தெரியணும்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அண்ணாமலை. ஏதோ ஒரு தொகுதியில் அவர் நின்று இது ஜெயிச்சு காமிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இல்லையா? அண்ணாமலைட்டு நான் சொன்னேன்ல, அண்ணாமலை தான் பாஜகவுடைய அடையாளமாக இருக்கிறார். அண்ணாமலையுடைய பிரச்சாரம் வேற லெவலு, ஸ்பீச்சு, பதில் கொடுக்கறது, மேடை பேச்சு எல்லாமே வேற லெவலு. ஆனால் அண்ணாமலைகிட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது. திடீர்னு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையே மாற்றி பேசுறது, இந்த மாதிரி இது டைம் கொடுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் எதிரிகளை அவர் அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டார். அது வந்து இந்த கூட்டணி மாறின பிறகும் அவர் இந்த கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருந்தால், கூப்பிட்டு வான் பண்ணி டெல்லியில் கூப்பிட்டு பேசி இது எல்லாமே நடந்தது. இன்றைக்கி ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் வெளியே போனதுக்கும் இவர் கிட்டத்தட்ட இவர் நினச்சிருந்தால் தடுத்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கணக்கில் எடுக்கிறாங்க. நயினாருக்கு அந்த எண்ணம் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு இந்த சீட்டு ஒதுக்கீட்டுலயே இதெல்லாம் காலி பண்ணி பயங்கர டாமினேஷன். இந்த சீட்டு ஒதுக்கீடை பார்த்து நேற்று இதுவரைக்கும் இந்த ஒரு 10 வருஷமா பேசின ஒருத்தர் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் எடப்பாடி பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேசிட்டாரு. அப்படியே மாற்றி அவங்களுக்கு இப்போதான் புரியுது. நாங்கள் என்னமோ நினச்சோம், ஆனால் எடப்பாடி வேற லெவலில் பண்ணிட்டாருங்க, இன்னைக்கு அவர் தான் டாமினேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் அவருக்கு தான் காரணம். அவரை ஒதுக்குறதுக்கு அவர் மேலே மோடி மரியாதை வச்சுருந்தார், அமித்ஷா, கட்சி மேலிடம் எல்லாம். இவரு அதை அப்படி இப்படி பண்ணி இவராக இழுத்து வச்சுக்கிட்டாரு. மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க ஆதரவாளர்கள் நம்ப மாட்டாங்க, அதனால் நம்மளும் அதை கடந்து போவோம். அப்போ அண்ணாமலை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்களாம் கூட சொல்லுவாங்க. அந்த நிலைமை காரணம் இப்போ அண்ணாமலை தான் தேடிட்டார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே நிற்க வச்சாலும் அண்ணாமலைக்கு வேல்யூ இருக்கும். ஆனால் ஜெயிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவர் அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் கேட்டார். அதை அவர்கள் வாகாக இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் இல்லை. அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் இந்த தடவை வாய்ப்புகள்